அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தங்கத் துளிகளை எல்லாம் சேர்த்து கோர்த்தது போல இவரது எழுத்துக்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலம். அர்ஜுனன் பேர் 10 டயலாக் ரைட்டர் அருண் சந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கும் இந்த அரங்கில் இருக்கும் அனைத்து மதிப்புக்குரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் எம்ஆர் அருண் சந்தர். இந்த அர்ஜுனன் பேர் 10 படத்தோட டயலாக் ரைட்டரும் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே 2 மேடை ஈஸியாக கிடச்சிடும். நம்ம விருப்பப்படுறோமோ விருப்பப்படலையோ, நம்ம நேசிக்கிறவங்க வற்புறுத்தலாலோ இல்லைனா உதவினாலோ கண்டிப்பாக 2 மேடை கிடச்சிரும். ஒன்று மனமேடை, இன்னொன்று மரண மேடை. இது இல்லாமல் நமக்காக நம்ம ஒரு மேடை அமைச்சுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு பெரும் உழைப்பு, பெரும் காத்திருப்பு, பெரும் போராட்டம் இருக்கும். அந்த உழைப்பு, போராட்டம், காத்திருப்பு இது எல்லாம் இருந்தாலுமே நமக்கான அந்த மேடை கிடைக்கிறதுக்கு நம்மளை அங்கீகரித்துக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அங்கீகரித்தா மட்டும்தான் அந்த மேடையில் நம்ம ஏற முடியும். அப்படி இந்த அர்ஜுனன் பேர் 10 படத்தில் டயலாக் ரைட்டராக என்னை அங்கீகரித்த திரு இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், திருமதி கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும், திரு தங்கப்பாண்டியன் சார் அவர்களுக்கும், திரு சுந்தரபாண்டியன் சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அர்ஜுனன் பேர் 10 உங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நான் நம்புறேன்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு 4 வரியில் சுருக்கிடலாம். நம்ம குடும்பம், நம்ம தொழில், செல்லு, நம்ம வாகனம், வண்டி, அவ்வளோதான். இந்த 4ல் எது நமக்கு பிரச்சனைனாலும் நம்ம நிம்மதி போயிடும். ஏன்னா வாகனங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றா கலந்துருச்சு. அந்த வாகனத்தை பற்றிய பெரிய ஸ்கேமை தான் இந்த படம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுது. இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் செகண்ட்ஸில் சைக்கிள் வாங்கினா கூட கண்டிப்பாக அந்த வண்டியை பற்றி விசாரிச்சுட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு தாக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த அர்ஜுனன் பேரை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சாமானியம் பாதிக்கப்பட்டால் சமுதாயத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வேடிக்கையாக தான் இருக்கும். அதே சாமானியம் திருப்பி அடித்தானா அதுதான் அர்ஜுனன் பேர் 10. இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி உழைச்ச அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், அனைத்து நடிகர்களுக்கும், எங்கள் டைரக்ஷன் டீம் நந்தகுமார், ராஜா, ஆத்திக், முரளி, மணிமாறன், சுரேஷ் செல்லையா, சதீஷ், கார்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். யாத்திசை, சந்திரமுகி 2 என்று பல படங்களில் ஸ்டண்ட் வித்தியாச முயற்சி செய்து காட்டியவர். யோகி பாபுவை வைத்து படத்தின் கதைக்கேற்ற ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் செய்து கொடுத்த படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாம் ஊடக நம்பருக்கும் வணக்கம். நான் சொல்றது தெரியல. ராஜ்மோகன் சார் ரொம்ப நன்றி சார். நான் அவருக்கு தான் தெரியும் லைவ் ஃபைட் இருக்கணும்னா. யோகி ஓனர் தெரியும் உங்களுக்கு. நன்றி தான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ரொம்ப யதார்த்தமான படம் இது. ஃபைட் சொல்கிறது லைவாக வேணும் சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண. அது யோகி பவனை சரி, அவர் தயவு செய்து இந்த மாதிரிலாம் இருக்காத. நான் எவ்வளோ படம் காமெடி பண்ணுறேன் உனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்னு. இவர் என்ன பண்ணுவார், எனக்கு லைவாக தான் வேணும். சரி, அந்த 2 பேர் லுக்கு கொடுத்தாங்க சார். அதுக்கு நானும் ஒரு அடிக்கடி பார்த்துக்குவோம். அதுவும் நட் ரோட்டில், மெயின் ரோடு, ஒரு 100 ஃபீட் அந்த போரூர் பிரிட்ஜி டவுனில் இந்த சைடு ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும், இந்த சைடு 50. அந்த நட் ரோட்டில் தான் ஃபைட் ஆடணும்னு ரொம்ப ஆட முடிப்பார் அவர். வர வரைக்கும் விட மாட்டார். அதனால் மியூசிக் டைரக்டர் சார் அண்ட் சுப்ரமணியன், நிறைய ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஈர உணர்வுகளை எல்லாம் இனிமையான கவிதைகளாக்கி, உயிர்ப்புள்ள ஓவியமாக்கி, பாடல் பரிசு தரும் படைப்பாளர் கார்த்திக் நேதா. தமிழ் சினிமாவில் நிஜமான கனவுகளுக்கு வார்த்தைகளால் உயிர் கொடுப்பவர் பாடலாசிரியர் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப நன்றிக்கா கவிதாக்கா. எப்பவுமே அழகு தமிழ்ல எல்லாத்தையும் வரவேற்று இன்னைக்கு அனுப்பிச்சு வைக்கிற அக்காக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 20 ஆண்டுகளா ஒட்டி உறவாடி இருக்கிற அத்தனை உறவுமே இங்கே பார்க்குறேன். எல்லாரோடையுமே பெரும்பாலும் வேலை செஞ்சுருக்கோம், வேலைன்னு இல்லை இருந்திருக்கோம். முதல்ல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த பாடல்களில் பாடியவங்களுக்கு. அவ்வளோ உயிரோட்டமாக ஒவ்வொரு பாட்டையுமே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேடை பயன்படுத்திக்கிட்டு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய இமான் சாருக்கு அடுத்த நன்றியும். புது புது குரல்களை தேடி அந்த குரல்களை பதிவச்சுட்டே இருக்காரு இமான் சார். இவங்க 2 பேருக்கு முதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு வரவேற்கிறது தங்கப்பாண்டி சாரையும் மேமையும். வாங்க, சரியான படத்தில் தான் தொடங்கியிருக்கு உங்கள் பயணம். கலை எதுக்காகன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக்கா, ஆர்ட் ஃபார்
ஆர்ட் சேக்கா. அஃப்கோர்ஸ் ஆர்ட் ஃபார் பீப்புள் சேக் தான். இந்த திரைப்படம் கலை மக்களுக்கான கலை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு படம். கதை அதுக்காக தான் நம்ம கலையை கொண்டு வந்தது அதுக்காக தான். ஒரு மாதிரி ப்ளஷரை நோக்கி போகிறதுக்காக இல்லை. நம்மளுடைய சமூகம் அன்றாடம் ப்ளஷருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளை மயக்கமடைய வச்சிட முடியும். நம்ம அப்படி தான் இருக்கோம். அதுக்கு தனியாக கலைன்னு ஒன்று தேவையில்லை. நம்ம சமூக நிறுவனங்கள் நிறைய நம்மை மயக்கத்திற்குள்ளேயே வைப்பதற்கு திட்டமிட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு எதிரான ஒன்றா தான் கலை அப்போது தொடங்கப்பட்டது. அந்த ஒரு நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அர்ஜுனன் பேர் 10. அது ராஜு நம்ம தோழர் அண்ணன் வரும்போது பேசுவார் நிறையா. இந்த படத்துக்குள்ள இருக்கிற பாடலுமே அதே மாதிரி மனித உணர்வுகளை, எளிய மனிதர்களுடைய எளிய உணர்வுகளை கொஞ்சம் கூட பூச்சு இல்லாமல் முலாம் இல்லாமல் அந்த போக்கிலேயே அந்த மொழியிலேயே எழுதணுங்கிறதுக்காக தான் அப்படி எழுதுனது. நீங்கள் கேட்டிருப்பீங்களா 2 பாட்டு, இன்னும் 2 பாட்டு இருக்குது. ஒரு எளிய மனிதன் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறான், யாரால் ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப தெளிவாக காமிக்கும். அது பாடல்களுமே அதை தான் பிரதிபலிக்குது. நம்ம பொதுவாக அரசு நம்மளை ஏமாத்துது, அரசாங்கம் நம்மளை ஏமாத்துது, அவங்க ஏமாத்துறாங்க இவ ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை, நம்ம ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு. நம்ம எப்பயுமே அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்கேபிஸ்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைந்தால் நம்ம எல்லாருமே ரொம்ப நேசிக்கிறவங்களை ஏமாத்திடுறோம் இல்லையா? அதை இந்த திரைப்படம் எப்படி இனிக்க ஒரு மனிதனை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க ஒரு படம். நம்ம அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த அளவில் இதோட நான் நிறுத்திக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. காளி வெங்கடண்ணா, லவ் யூண்ணா. மற்ற அத்தனை பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. லெனின் பாரதினா நடிச்சுக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி ராப்பட்டமான மனிதர் அவர். இந்த படத்தில் அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு கதாபாத்திரம் இது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தயாரிப்பாளர்களுக்கு வாங்க, இதே மாதிரியான திரைப்படங்கள் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு சின்ன அளவில் லாபம் பார்த்த உடனே சில பேர் உங்களை இந்த மாதிரி படங்கள் எடுங்க லாபம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்ப வேண்டாம். நல்ல படங்களுக்கு இங்கே மார்க்கெட் உண்டு, மக்கள் இருக்காங்க பார்க்கறதுக்கு. மக்களுக்கான படமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, அதில் லாபம் இருக்கு. தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள் எடுத்தால் மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுதான் லாபம் பார்க்கும் அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நான் பார்க்கல யாருமே. அப்படி உங்களை ஏமாத்தினாங்க நம்பாதீங்க. ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு கலைஞனா, சினிமா நேசிக்கிற கலைஞனா நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ராஜு, சரி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசும் வார்த்தைகளில் உலகை நெய்தவர். எடுத்த படங்களை விட நடிக்கும் படங்கள் நிறைய. மகத்தான பிறப்பை மாணிக்கமாக பேசுவதும் பண்பென்ற மொழியோடு பாசம் சேர்ப்பவரும் தன்னிலை மாறா தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அப்படியே அந்த கொடியை பத்தி பேசிட்டீங்கன்னா 2 நாள் இருக்க பரபரப்பு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் ஒரு சுந்தர் பிச்சை மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லா பேசுவாங்கல்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனாக பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார், அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார், ஆனால் எந்த இசையம் வெளியீட்டுலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையுமே அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தானே, ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் இது புதுசாக பார்த்துருக்கேன், ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பேர் 10 இதில் பாபு யோகி பாபு நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதில் யோகியில் ஒரு சிறப்பான ஒரு இது மணிமகால், அது பேர் மணி இருக்கிற மகால் தானே. அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2009
இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்ன பந்தல் பாது வாழைப்பந்தலா, வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி இந்த ரஜினி இந்த விஜயகாந்த்லாம் சொல்கிற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதையும் யாருக்கும் இவர்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய போட்டோ வீட்டில் மாட்டப்படும். இப்போ யோகி பாபுனா வாங்க எனக்கு செல்ஃபி எடுக்கணும் வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனை பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். என்ன ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யாரா இவர் பேசுறாரு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டா அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடைகிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பார்க்கறது பாபா தான். அவர் கேரளாவில் போனால் ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனால் நம்பினா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்றேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்றதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்க தொடணும். இன்னும் சொல்லப்போனா பல 1000 படங்களை பண்ணி கின்னஸில் இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின்கிட்டையும் நம்ம சுசீந்திரன்கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆகிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதவி வைக்கினர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வேற இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவன இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கிறான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமா மாத்தினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா ஒருத்தவங்க சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையா அதுக்கு உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்க செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பத்தி சொல்லுது. திருட்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப கார்த்திக் நாயர் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஏன்னா திருடாதவன் ஒண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா புறக்காதவனா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தானே நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுவாரு, அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்ப ராமர் கோயில நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்ப எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்யறான். அது இல்லாதவனா திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்ப அது ஒரு பொதுவான இதுதான். அது ஏச காட்டி கொடுத்துட்டாங்க. 330 காசுக்கு ஏச காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துட்டேங்கிறான். ஐயா போட அவனையும் காவடிச்சாச்சு இன்னுமே இடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க கடவுளே காட்டி கொடுக்கிற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாதான் ஏவாள் தான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்தில் நடந்தது. அது அவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொல்றான், ஆபேலை கொல்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. அப்ப இது ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு கொலை இதெல்லாம். அப்படியாக இந்த படம் ஒரு மோட்டார் திருட்டை பத்தி சொல்லுது. எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன் காரின் பென்ஸ். அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன். அந்த கார்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்க கார் வாங்கும்போது என்னன்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னாடி எழுதியிருப்பாங்க. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலே ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது.
அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணை உடைக்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படின்றது மீறி இப்ப ஒரு போனும் காரும் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அப்ப கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாச்சு. சின்ன வீடாயிடுச்சு. அது ஒரு சின்ன வீடு, சின்ன வீடு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா வந்து ராஜமோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பத்தி சொன்னாங்க, சுசிந்தரன் சொன்ன, ராஜமோகன் சொன்னாரு. மகேந்திரன் வந்து என் ஃபிலிம் பையன் போட்டுக்க மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்க ஃபிலிம் பையன் போட்டுக்கல? மகேந்திரன் அவருக்கு சொன்னாரு, என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளவு பேசியிருக்காரு படத்துல. அப்புறம் என் ஃபிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னார். ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளவு அழகா பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாம படம் பார்க்கிறார், நம்ம இசையோட பார்க்கிறோம். அதனால சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்க படத்தை மிகச்சிறந்த முறையில பாராட்டி இருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமா இருக்கு, நல்ல படமா இருக்கு. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி சார் அடுத்த படத்துல பாடு ஒண்ணு கொடுங்க சார், பாட சொல்லுங்க சார், பிரமாண்டம் பாடுங்க சார், சார் அருமையான பாருங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பார்த்து முந்தானாலே எனக்கு கதை நினைச்சாரு. இந்த படத்துல பார்த்தேன் சிவானந்தா சூப்பரா நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் நினைச்சாரு. எனக்கு கதை சொல்லி ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ் தம்பி, ஓம் பிரகாஷ் கேமராமேன் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்பா அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு, அதுக்கு முன்னே ஏபின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன், எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப் தம்பி, தானு சார் மட்டும் ஒன்னு பார்த்தாருன்னா சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு உயிர் மாதிரி இருக்காங்க, உடம்பெல்லாம் அவனுக்கு. அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டர்ல நான் நடிக்கும்போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல இன்னைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து இந்த நல்ல படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி, இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அதே மாதிரி தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேரு அதை கார்ல மாற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நாங்க வந்து வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான், செயலாளராக இருந்தவன், அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கு திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்து புதிய மன்றங்கள் திறந்திருப்பாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதுல சில பசங்க கார்ல மாற்ற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்ன புரியல? ஆமா இல்ல, ஆனா சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணும்ன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்ல? அதனால அமெரிக்கா கொடியிலும் தான் ஸ்டார் இருக்கு இல்லையா? எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்றதானே. மற்ற அதுல வந்து வேற ஒன்றும் எதுனா அண்ணே, எது எப்போது நடக்குமோ அது நடக்கும்.